சபை உலகத்துக்குள்ளும் போகக்கூடாது, உலகம் சபைக்குள்ளும் வரக்கூடாது. ஆமென். அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி சபை உலகத்துக்குள்ளும் போகக்கூடாது, உலகம் சபைக்குள்ளும் வரக்கூடாது. காரணம், பிரித்து வச்சுட்டு போயிருக்கிறார். தள்ளுவாங்க, தள்ளலைன்னா தான் சந்தேகப்படணும். உலகம் உங்களை பகைத்ததானால் நீங்கள் ஆச்சரியப்படாதிருங்கள். உலகம் உங்களை பகைக்கிறதற்கு முன்னமே அது என்னை பகைத்தது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை பரியாசங்கள், அத்தனையும் சகித்து நம்முடைய முற்பிதாக்கள் விசுவாசத்திலும் தேவனுடைய சத்தியத்திலும் அவர்கள் உறுதியாய் நின்றதுனால தானாங்க இன்னைக்கு இவ்வளவு வளர்ந்திருக்கிறது. உலகம் அவங்கள ஒதுக்கி வச்சுது, கூப்பிட மாட்டாங்க. குடும்பத்தில் எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் கூப்பிட மாட்டாங்க. பகைத்தார்கள், வெறுத்தார்கள். இன்னைக்கு அவங்க பகைச்சிடக்கூடாது, இவங்க பகைச்சிடக்கூடாது, அதனால அங்கேயும் தலையை காட்டுவோம், இங்கேயும் தலையை காட்டுவோம். சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகள் ஏசாவின் கைகள். இதற்காகவா பிரித்தெடுத்தார்? இதற்காகவா பெயர் சொல்லி அழைத்தார்? இதற்காகவா நம்மை தம்முடையவர்களாய் மற்றவர்களுக்கு தெரிவித்தார்? ஹல்லேலூயா. இதை தியானித்துக் கொண்டிருந்த போது ஆவியானவர் இடைபட ஆரம்பித்தார். தேவ அன்பினாலே இருதயம் நிரம்ப ஆரம்பித்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசினது போல ஆமென், என் இருதயம் துள்ள ஆரம்பித்தது. அவர் பேசின வார்த்தைகளை அப்படியே எழுதினேன், அதை அப்படியே வாசிக்கிறேன். என்னை பகைத்த உலகம் உன்னை பகைக்குமானால் என்னை நேசித்த பிதா உன்னையும் நேசிக்கிறார். என்னை ஒதுக்கின உலகம் உன்னை ஒதுக்குமானால் என்னை உயர்த்தின பிதா உன்னையும் உயர்த்துவார். உலகம் என்னை கைவிட்ட போதும் கிருபையால் என்னை தாங்கி